ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஹாரி ப்ரூக்கோட அந்த ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் சைடு மிடில் ஆர்டர் இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரிஷப் பண்டோட அந்த ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், பென் டெக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக நமக்கு அதில் பெரிய ஃப்ளாப் என்ன அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட அந்த ஒரு செஞ்சுரி. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் அடித்த அந்த ஒரு செஞ்சுரி மட்டுமே நமக்கு வந்து ஒரு செட்பேக்காக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு 80 to 85% பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோலையும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். தென் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் லைனப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் அப்படிங்கிற ஒரு சார்ட் வந்து கொடுப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் ஹாரி ப்ரூக்கும் ஜேம்ஸ் ஸ்மித்தும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ சுதர்ஷன், ஷர்துல் அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஃப்ளாப் ஆயிருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணா ஒரு 116 பாயிண்ட் கிட்டே எடுத்து கொடுத்துருந்தார். ஓரளவுக்கு நல்ல பிக்காக தான் இருந்தாங்க. தென் இந்தியன் டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலாந்து டீமில் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் வித் சிவிசி ஆப்ஷன்ஸோட. ப்ளஸ் நாம் வந்து ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்காக ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி முடியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். சரி, வாங்க அப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எப்போ நடக்குதுங்கிறத பார்க்கலாம். 2 ஜூலை ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 3:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்பாஸ்டன் பர்மிங்ஹாம்ல வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குறிப்பாக லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் வந்து பார்த்துடலாம். 3424.5 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்திருந்தது. ஒரே மேட்ச்சில் 5 டே கேம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் போயிருந்த ரீசனுக்காக நல்ல ஒரு பாயிண்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் கேப்டனாக அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரிஷப் பண்ட்டும், வைஸ் கேப்டனாக பென் டெக்கெட்டும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ மற்றபடி பேட்டிங் ஸ்லாட்லேயே உங்களுக்கு 7 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ஒருத்தர், பவுலர்ஸில் ஒருத்தர், விக்கெட் கீப்பர்ஸில் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ட்ரீம் டீம் பேட்டர்னே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகி பேட்டிங்க்கு ஃபேவராக அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து போயிருந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இதிலிருந்து ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு ரிஸ்கியான பிக்ஸாக தான் தெரிய வராங்க. ஹெட் டு ஹெட்டில் 137 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. 52 முறை இங்கிலாந்து, 35 முறை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 50 முறை ட்ராவ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டு, லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 471 அடிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 364க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 465க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 373 சேஸ் பண்ணி அந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட் மேட்சாக பார்க்க முடியுது. லாஸ்ட் கேம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் எஸ்எஸ்வி ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். ராகுல் 2 இன்னிங்ஸுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தார். தென் சுப்மன் கில் ஒரு 155 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹைலைட்டான பிளேயர்னா ரிஷப் பண்ட் தான். லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் கேப்டன் 2 இன்னிங்ஸ்லையுமே செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். இதை தவிர்த்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 இன்னிங்ஸும் கொடுத்த பிளேயர்ஸில் பென் டெக்கெட் ஓரளவுக்கு இருக்கார். ஒல்லி போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசன்ட் பிக்காக இருக்கார். ஹாரி ப்ரூக் 99 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பென் ஸ்டோக்ஸு பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கில் நல்ல கேமியோ பர்ஃபார்மன்ஸு, ஜேம்ஸ் ஸ்மித் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜாஸ் டங்க். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பர்சன்டேஜில் இந்த மேட்ச்க்கு பிக் பண்ணியிருப்பாங்க. இதிலலாம் வந்து யாரெல்லாம் வந்து சிம்பிளாக ஃபில்டர் பண்ணி பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். பட் ஹை ஸ்கோரிங் கேமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் சூஸ் டு பவுல் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் பால் வந்து நல்லாவே ஸ்விங் ஆகும். அதை யூஸ் பண்ணி சம் விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. மொத்தமாக 60 போட்டிகள் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 19 மேட்சஸும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 23 கேம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. மற்ற கேம்ஸ்லாம் ட்ராவில் முடிஞ்சிருக்கு.
ரீசன் மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஓவராலாக 282 175 அடிக்கிறாங்க. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 27 விக்கெட்ஸ் கிட்ட பேஸ் பவுலர்ஸும் 3 விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் கேமு இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா. இது வந்து ஒரு ஆஷஸ் கேமு. ஸோ இதில் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 393 அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ரெண்டாவது இன்னிங்ஸில் 273 அடிக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 386 282 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. தென் தேர்ட் மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச். இதில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 416 ஆல் அவுட் ஆகிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 215 ஆல் அவுட். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 30 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 2 விக்கெட்ஸ் தான் அந்த மேட்ச்சில் கிடச்சிருக்கு. தென் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இங்கிலாந்து 303 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் 122 அடிக்கிறாங்க. நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணி ஈஸியாக அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஓவரால் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 26 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியன் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய இங்கிலாந்து அகைன்ஸ்ட் அந்த மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் பெருசாக ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இல்லை. பேஸ் பவுலர்ஸ்க்கு தாறுமாறாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு இந்த கிரவுண்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எஸ்பெஷலி 2 இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸுமே ரொம்பவே முக்கியமான பிக்காக தெரிய வராங்க. ஃபஸ்ட்டு இங்கிலாந்து அவங்க வந்து ஒரு அன்சேஞ்சு 11ஆக தான் இறங்க போகிறாங்க. இது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸாக வந்து பார்க்கப்படுது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவங்களோட ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காரு. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ப்ளே பண்ணுவாரா எடுத்த உடனே ஃபஸ்ட் மேட்ச் இப்போ அவங்களுக்கு செகண்ட் கேமே வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் தெரிய வருது. இன்கேஸ் ஆர்ச்சர் இருந்தார்னா நம்ம பிக் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஆர்ச்சர் யாருக்கு பதிலாக உள்ளே வருவாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷோயிப் பஷீர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவை அப்படின்னா ஜோ ரூட்டு கூட அவங்க ட்ரை பண்ணிக்கிடுவாங்க. ஜாஸ் டங்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெய்ல் அண்டர்சன் நல்லா விக்கெட் எடுக்காரு. ஸோ ஷோயிப் பஷீர் மட்டுமே ஒரு லீக்கேஜாக இருக்கார் இந்த பவுலிங் யூனிட்டில். ஸோ அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணி ஆர்ச்சர் உள்ளே வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படி ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ளே வந்தார்னா ஜோ ரூட்டோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. மஸ்ட் சிவிசி அந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஜாக் ராலி லாஸ்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃப்ளாப் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பும்ராக்கு அகேன்ஸ்டாக ஃப்ளாப் ஆயிருந்தார் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிரவுண்ட்லேயுமே இவர் வந்து கிட்டத்தட்ட 22 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 7 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒலிப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 ரன் தான் ஆவரேஜ். ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ். 7 கேம் 8 கேம் கிட்ட ப்ளே பண்ணி வெறும் 102 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜாக் ராலிக்கு என்ன அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியன் டீமில் இந்த மேட்ச்சில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே டவுட்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் பும்ரா இல்லை அப்படின்னா ஜாக் ராலி உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். பும்ரா இருந்தாருன்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. பென் டெக்கெட் உங்களுக்கு 2 இன்னிங்ஸ்லையுமே பிக் பண்ணியே ஆகணும். 5 டெஸ்ட் மேட்ச்சுமே நீங்கள் கண்டினியூஸாக பிக் பண்ணுங்கள். அவர் அடுத்தடுத்த ஃப்ளாப் கொடுக்கறதுக்கான பாசிபிள் ரொம்பவே கம்மி. 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 100-120 ரன் வரைக்கும் அவர் குவாலிட்டியாக ஆடி கொடுப்பாரு. அவரை மாதிரி தான் ஹாரி ப்ரூக்கும். இந்த 2 பிளேயர்ஸுமே உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கணும். போத் இன்னிங்ஸுமே உங்களோட ஸ்மால் லீகாக இருக்கட்டும் கிராண்ட் லீகாக இருக்கட்டும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோ ரூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு டிஃபால்ட் விசிஆர் கேப்டனாக இருக்கார். கிரவுண்ட் ஆவரேஜ் வந்து 70, ஹெட் ஆவரேஜ் வந்து 52 அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருக்குது இது வரைக்கும். ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சிவிசி போங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சின்ன எரர் நடந்தது. அதாவது யூனிவர்சல் கேப்டனாக இருக்கார் ஜோ ரூட் அப்படின்னு சொல்லி நம்மளே ஸ்மால் லீக்கில் கொடுத்துருந்தோம். பட் பென் ஸ்டோக்ஸ் வந்து இவரோட கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தார், நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படின்னா ரூட் சிவிசி. ஒலிபோப் எப்போ ட்ரை பண்ணாமன்னா 50-50 ஆப்ஷனில் வைங்க. ஆனால் ஒலிபோப் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சுக்கு ஜாக் ராலி தான் பெஸ்ட்டாக எனக்கு தெரிய வராரு பும்ரா இல்லாத பட்சத்தில். நெக்ஸ்ட் பென் ஸ்டோக்ஸை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பவுலிங் சம்மோஸ் போல் பண்ணுறாரு. ஸோ நல்ல பிக்காக இருக்கார். பேட்டிங் பெருசாக ஆட முடியல. 20-30 அப்படிங்கிற மாதிரி தான் ஆடி இருந்தார் 2 இன்னிங்ஸுமே. ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதை தவிர்த்து ஜேம்ஸ் ஸ்மித்து நீங்கள் ஸ்கிப்பே பண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஜேம்ஸ் ஸ்மித்து, ஹாரி ப்ரூக்கு, பென் டெக்கெட் இந்த 3 பிளேயர்ஸை நம்பி உங்களோட ஸ்மால் லீக் டீமில் நீங்கள் கொண்டு போகலாம். ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப 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 கம்மியாக தான் தெரிய வருது. கிறிஸ் வோக்ஸ் லாஸ்ட் கேமில் வந்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துருந்தாரு. பட் இந்த கிரவுண்டில் நல்லா ஸ்விங் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இன்கேஸ் ஆர்ச்சர் வந்தார் அப்படின்னா ஓக்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள். ஆர்ச்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கிறிஸ் வோக்ஸை உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரைடன் காஸ் 50-50 ஆப்ஷன் தான். பட் பிரைடன் காஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ் டங்கு
டெய்லண்டர்ஸை விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து எப்போதுமே மஸ்ட்டு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் டெய்லண்டர்ஸை விக்கெட் எடுக்கணும்னா சிம்பிள் ஆப்ஷன், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் எலிபிலிபிளே போல்டு எடுக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி. லாஸ்ட் டெஸ்ட்டில் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 2 இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான பவுலிங்கில் டெய்லண்டர்ஸை விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜாஸ் டங் வந்து போத் இன்னிங்ஸுமே பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஷோயிப் பசி ப்ளே பண்ணாலுமே ஸ்கிப் பண்ணுங்கள். ஆர்ச்சர் வந்தார்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11ஸில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. சாய் சுதர்ஷனுக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அது உண்மையாக என்ன அப்படிங்கிறது ஆஃப்டர் லைனப் தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கருண் நாயர், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, லாஸ்ட்டாக ஹர்ஷ்தீப் சிங். இதில் பும்ரா ப்ளே பண்ணல அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் அந்த இடத்துல ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அதுவும் டவுட்டு தான். ஸோ பும்ராவும் டவுட்டு தான், ஹர்ஷ்தீப் சிங்கும் டவுட்டு தான். இப்போ பும்ரா ப்ளே பண்ணலைன்னா ஹர்ஷ்தீப் சிங் ப்ளே பண்ண போகிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது மிடில் ஆர்டர்ஸில் அந்த கருண் நாயரை நம்பர் 5ல் வச்சதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி அவருக்கு பெருசாக ரன்ஸும் வரலை. ஸோ அவரை 1-1 அனுப்பிட்டு சுதர்ஷனை ஸ்கிப் பண்ணி அவரோட பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா துருவ் ஜுரல் எடுத்துகிட்டு வந்து நம்பர் 6ல் வைப்பாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி அபிமன்யு ஈஸ்வரன் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பட் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி. நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார், தென் துருவ் ஜுரல் இருக்கார். இவங்க 2 பிளேயர்ஸுமே இந்தியாவுக்காக டெபியூ பண்ணி நல்லா ஆடி கொடுத்த பிளேயர்ஸ். துருவ் ஜுரல்னால் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் 80-60 நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் செஞ்சுரி அடிச்சுட்டு இப்போ பெஞ்சில் இருக்கார். ஸோ அந்த ஒரு காம்படிஷன் இருக்க ரீசனுக்காக ஸ்லைட்லி அபிமன்யுவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டீமில் தாக்கூரை ரிப்ளேஸ் பண்ணி நிதிஷ்குமாரை கொண்டு வருவாங்களா, அந்த ரிஸ்க் எடுப்பாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜெய்ஸ்வால் இந்த பர்டிகுலர் இந்த மேட்ச்சுக்கு நான் உங்களுக்கு 50-50% தான் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுறேன். குறிப்பாக ஆர்ச்சரும் ஓக்ஸ் இந்த 2 பவுலர்ஸும் நியூ பால் பவுல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து 50-50 ஆப்ஷனில் இவர் கிராண்ட் லீகில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இந்தியா வந்து செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட அதிக ரிஸ்க் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹார்டு ஹிட்டிங் அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு, ரன்ஸுக்கு போவார் ஏர்லியராகவே அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேஎல் ராகுல் உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்கு. அண்ட் கருண் நாயர் ரிஸ்கி. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்பர் 3ல் இறங்கினார்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்பர் 6 தான் மறுபடியும் போகிறாருன்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுலேயும் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுப்மன் கில் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 70லேருந்து ஒரு 100-120 ரன் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 70-100 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் 2 செஞ்சுரி அடித்த ரீசனுக்காக 24% வந்து கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லீகுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு விட்டு கேப்டன் போகலாம், பட் கிராண்ட் லீக் அப்படின்னு போனோம் அப்படின்னா விசிக்கு தான் எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். இவர் கூட கம்பேர் பண்ணும்போது ஜோ ரூட் இந்த மேட்ச்சுக்கு ட்ரீம் டீம் கேப்டனாக வருவாருங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். துருவ் ஜுரல் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். யாருக்கு பதிலாக அப்படின்னா டாப் ஆர்டர்ஸில் ஸோ கேஎல் ராகுலோ ஜெய்ஸ்வாலோ ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மிடில் ஆர்டர்ஸில் ஜடேஜா, தாக்கூரை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் துருவ் ஜுரலுக்கு கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனுங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்காக போங்க. ஜடேஜா பேட்டிங் பிடிச்சாலுமே இந்த டெய்லண்டர்ஸை மொத்தமாக ஜாஸ் டங் வந்து விக்கெட் எடுக்கிற ரீசனுக்காக ஜடேஜாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டிங் வாய்ப்பு பெருசாக கிடைக்காது. பவுலிங்லேயுமே லாஸ்ட் கேமில் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் 5th டே தான் பால் வந்து திரும்பிச்சு கொஞ்சம் கஷ்டப்படுத்தினார். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கும்போது ஜடேஜாட்ட வந்து பெரிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஷர்துல் தாக்கூருமே சேம் தான். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தது காரணம் ஃபஸ்ட் விக்கெட் கூட ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்தாருன்னு சொல்லலாம். 2வது விக்கெட்லாம் அது வந்து நார்மலாக பார்த்தா ஒய்டு. ஸோ ஹாரி ப்ரூக் அவசரப்பட்டு விக்கெட் கொடுத்துட்டு போனதுனால அந்த 2 விக்கெட் கிடச்சிது. ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பும்ரா ப்ளே பண்ணார்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். பும்ரா ப்ளே பண்ணாமல் ஹர்ஷ்தீப் ப்ளே பண்ணாலும் அவரை மஸ்ட்டாக நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிராஜா, பிரசித் கிருஷ்ணாவான்னு கேட்டிங்கன்னா நான் பிரசித் கிருஷ்ணான்னு தான் சொல்வேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் தப்பாக தான் போல் பண்ணியிருந்தார், பட் யார் அந்த இடத்துல விக்கெட் எடுக்காங்கிறது தான் முக்கியம். நமக்கு 118 பாயிண்ட் வந்து கிருஷ்ணா எடுத்து கொடுத்துருக்காரு, பட் சிராஜால் ஒரு 80 பாயிண்ட்ஸ்க்கு தான் எடுத்து கொடுக்க முடியுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியம்.
பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். பும்ரா ப்ளே பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். பும்ரா ப்ளே பண்ணாமல் ஹர்ஷ்தீப் ப்ளே பண்ணால் அவரை கண்டிப்பாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து போத் டீம்ஸ்லையுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் ஜேம்ஸ் ஸ்மித் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ரூட்டு, டக்கெட்டு, ஹாரி ப்ரூக்கு, பென் ஸ்டோக்ஸு, கிறிஸ் வோக்ஸு, ஜாஷ் டங் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஆர்ச்சர் வந்தார்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிறிஸ் வோக்ஸை ஸ்கிப் பண்ணி ஆர்ச்சருக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட், சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ஜடேஜா, பும்ரா, பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட 7 பிளேயர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து இதை வந்து நம்மளோட டெலகிராமில் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு சிவிசி ஆப்ஷன்ஸோடு நம்ம கொடுப்போம். இப்போது கேப்டன் ஆப்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட், பென் டெக்கெட்டு, சுப்மன் கில், கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் ஸ்மால் லீகுக்கு ரிஷப் பண்ட் பெஸ்ட்டு கேப்டன். வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண, மற்றபடி யாருக்கும் போகாதீங்க. ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ரூட் இருக்காரு, ஹாரி ப்ரூக்கு, கிறிஸ் வோக்ஸு, பென் ஸ்டோக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜோ ரூட், தென் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம கிரியேட் வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் பண்ட்டு, ஜேம்ஸ் ஸ்மித்தை பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ரூட் பிக் பண்ணியிருக்கோம், கேஎல் ராகுல், பென் டெக்கெட், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸில் பென் ஸ்டோக்ஸ். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ் வோக்ஸ், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். ஸோ பும்ரா இருக்க மாட்டாருங்கிற மைண்டில் வச்சு இந்த டீம் வந்து நம்ம ஒரு டெமோ டீமாக மேக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பண்ணிட்டு வைஸ் கேப்டன் வந்து ஜோ ரூட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணோம். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பாஸ். ஸோ சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டாக பின் பண்ணி வச்சிருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.